தமிழக அரசை கேள்விகளால் துளைத்தெடுத்த உச்சநீதிமன்றம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு தற்போது உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் உச்சநீதிமன்றம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி வருகிறது தமிழக அரசு. அதிலும் முக்கியமான கேள்விகள்: கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுக்கு பதில் சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்தது ஏன்? கரூர் பிரச்சாரம் தொடர்பான நெறிமுறைகளுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் எஸ்ஐடி விசாரணைக்கு எப்படி உத்தரவிடப்பட்டது? தேர்தல் பிரச்சாரம், ரோடு ஷோ, வழிகாட்டுதலுக்கான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கானது எப்படி? தேர்தல் பிரச்சார நெறிமுறை தொடர்பான வழக்கின் போது விஜய் பற்றி கருத்துக்களை உயர்நீதிமன்றம் முன்வைத்தது ஏன்? இது மட்டுமல்ல, டிவிகே சார்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் உங்களுக்காக. திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர்? சம்பவம் நடந்த ஒரே நாளில் 30 உடல்களுக்கும் உடற்கூறாய்வு எப்படி செய்யப்பட்டது? 30 உடல்களுக்கும் உடற்கூறாய்வு செய்ய திடீரென மருத்துவர்கள் எங்கிருந்து வந்தனர்? அதிகாலை 4 மணிக்கே உடல்கள் எரிக்கப்பட்டுள்ளன. விவாதங்கள் முடிந்ததும் நீதிபதி நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜய் என்னும் தனி மனிதனை அழிக்க பார்க்கிறீர்கள். ஆனால் 2026 தேர்தலோடு மக்கள் இந்த அரசை அழித்து விடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.